வணக்கம். இன்றைக்கி கடையில் கேரி பேக் வாங்கும்போது ஒரு கதையே ஆயிடுச்சு. 3 கவர் இருக்குது பாருங்கள். இந்த 3 கவர் அவர் நான் கவர் எடுத்துகிட்டு போகல. ஆனால் அவர்கிட்ட நான் இந்த பொருள்லாம் வாங்கும்போது கவர் கொடுங்கன்னு கேட்டேன். அக்கா இந்த மாதிரி கவர் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லிட்டு போனாங்க. ஃபைன் 2000 போட்டாங்க அப்படின்னு கடைக்காரர் சொன்னார். ஒரு தடவையும் கடைக்காரங்க கிட்ட ஃபைன் வாங்குறீங்க, ஃபைன் போடுறீங்க, கவர் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் கவர் புழக்கத்தில் தான் இருக்குது. கவரை நீங்கள் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் உற்பத்தியை நிறுத்திடுங்க. நீங்கள் செய்கிறத நிறுத்திட்டா நாங்கள் வாங்குறத நிறுத்திடுவோம்ல. இருக்குது புழக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால தானே நம்ம வாங்குகிறோம். அது இல்லைன்னா நம்ம அதை போய் தேடி தேடி வாங்க மாட்டோம்ல. அந்த காலத்தில் எப்படி கூட எடுத்துகிட்டு போனாங்களோ அது மாதிரி நாங்களும் எடுத்துகிட்டு போவோம்ல. அதனால் நீங்கள் செய்கிறத நிறுத்துங்க, நாங்கள் வாங்கிறத நிறுத்திடுவோம். எனக்கு தெரிஞ்சு ரேஷன் கடையில் உளுந்தே போடுறது கிடையாது. உளுந்து போட்டு பல வருஷம் ஆச்சு. நம்ம கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறது கிடையாது. வந்தால் வாங்கிக்கிங்கம்மா, தந்தா வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் போடுறத நிறுத்திட்டீங்களோ நாமளும் உளுந்த மறந்துட்டோமோ அது மாதிரி கவரோட உற்பத்தியை நீங்களும் நிறுத்திடுங்க, நாங்களும் கவரை மறந்துடுவோம். நான் சொன்னது யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. ஆனால் கவர் இந்த இதுக்கு ரொம்ப ஒரு தீங்கு விளைவிக்கிறது தான். அது இல்லாமல் நம்மளும் நிறைய பழகிக்கணும். ஆனால் அது உற்பத்தி தடுத்தாதான், செய்கிறத நிறுத்தினா தான் நம்ம வாங்கிறத நிறுத்துவோம்.